பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பாத். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தாரே தோ ஜஹான் சர்க்காரே தோ ஆலம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சிறப்புமிக்க ரமலான் மாதத்தில் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற இந்த தலையங்கத்தில், இந்த நிகழ்வில் தர்மம் செய்தல் என்ற தலைப்பில் உங்களோடு சில நிமிடங்கள். கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சிறப்பான ஒரு மாதம், நன்மைகளை கொள்ளையடிக்கும் ஒரு மாதம், ஒன்றுக்கு பல மடங்கு அல்லாஹுவால் தரப்படும் மாதம், குற்றம் குறைகள் மன்னிக்கப்படும் மாதம். சிறப்பான இந்த நல்ல மாதத்தில் பல விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நன்மைகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக தான தர்மங்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் மட்டுமல்ல, எல்லா மாதங்களிலும் எல்லா காலங்களிலும் நாம் நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து, நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து, நம்மிடத்தில் மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய நம்முடைய பொருளிலிருந்து அடுத்தவர்களுக்கும் தானம் செய்யக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய, சதக்கா செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது. பல இடத்தில் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறைகளில், அவர்களுடைய செயல்முறைகளில் முக்கியமான ஒரு இடத்தை இந்த தர்மம் பிடித்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்முறைகள், வாழ்க்கை முறைகளில் அவர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை, பொருளாதார உதவிகளை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். நாம் வணங்குகிறோம், தொழுகிறோம், அவைகளில் ஏற்பட்ட குறைகளை, குற்றங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக, சரி செய்வதற்காக நஃபிலான வணக்கங்களை செய்து அதை நாம் பூர்த்தி செய்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்வில் நாம் உயர்வு பெற, நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணம் பெற நாம் இதுபோல தான தர்மங்களை கொடுத்து நம்மை நாம் பரிபூர்ணப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மை நாம் சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நல்லவர்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், மகான்மார்கள் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்யும் பொழுதெல்லாம் வணக்கத்தில் ஈடுபாடுவது போல, தொழுதுவிட்டு செல்வது போல அடுத்தவர்களுக்கு தானம் செய்துவிட்டு, தர்மம் செய்துவிட்டு செல்வார்கள் என்ற பழக்கத்தை நல்லவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அதேபோல காலை எழுந்ததும் ஒருத்தர் தானம் செய்தால், தர்மம் செய்தால், இரவு வரைக்கும் ஏற்படக்கூடிய சின்ன குற்றம் குறைகளுக்கு அது பரிகாரமாக அமைகிறது. மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் அவர்கள் தர்மம் செய்தால், சதக்கா செய்தால், காலை வரைக்கும் உண்டான சிறிய சிறிய குற்றங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது என்றும் நம்முடைய முன்னோர்கள், பெரியார்கள், மகான்மார்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்புமிக்க பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தானங்களில், தர்மங்களில், சதக்காவில் மிக உயர்ந்த இடத்தை வகிப்பது அன்னதானம்.
உணவளித்தல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு கொடுக்கக்கூடிய அந்த சதக்காவை, அந்த தர்மத்தை பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். பல ஹதீஸ்களின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல செய்திகளின் மூலமாக நம்ம பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததும் பேசிய பேச்சில் இந்த ஒரு செய்தியும் இடம்பெறக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கலாம். துத்இமுத் தஆம, சஹாபாக்களுக்கு மத்தியில் முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் மீட்டிருக்கக்கூடிய பல கோத்திரங்களை, குடும்பங்களை சேர்ந்திருப்பவர்கள் குழுமிருக்கக்கூடிய அந்த அவையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உரையில் அடுத்தவர்களுக்கு நீங்கள் சதக்கா செய்யுங்கள், உணவளியுங்கள் என்ற செய்தி அதில் இடம்பெற்றிருப்பதை, அந்த ஹதீஸை நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பை வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறார். சூரா முனாஃபிகூன் அல்லாஹ் பேசுகிறான். வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் சம்பாதித்த பொருளிலிருந்து, இல்லை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் நல்லவைகளுக்காக செலவு செய்யுங்கள். பள்ளிவாசல் கட்டுவதற்காக, மதரசாக்கள் கட்டுவதற்காக, ஏழை எளியோர்களுக்காக, சிரமப்படுபவர்களுக்காக கொடுத்து உதவுங்கள், செலவழியுங்கள் என்ற வசனத்தை நம்ம பார்க்கலாம். இல்லை என்றால், அதுபோல நல்ல குணங்கள் இல்லை என்றால் அதற்கு பிறகு நீங்கள் கைசேதப்பட வேண்டியது வரும் என்றும் அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். இதுபோல நல்ல செயல்கள், தர்மங்கள் செய்யாமல் அங்கே வந்து அல்லாஹ்விடத்திலே வந்து தத்தளிப்பார்கள், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால் நான் தானம் தர்மங்கள் செய்து சாலிஹீன்களாக, நல்லடியார்களாக நான் மாறிவிட்டு வருகிறேன் என்று அங்கே வந்து கைசேதப்படுவார்கள், மறுலோகத்தில் கைசேதப்படுவார்கள், சஞ்சலப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தியை சூரா முனாஃபிகூன்ல பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த கட்டம் நமக்கு, அதுபோல ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது. இதுபோல வசனங்களை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும், சிந்தனையில் கொண்டு வர வேண்டும். இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அது நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை அது பாதுகாக்கிறது. தான தர்மங்கள், சதக்கா செய்தல், அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுதல், அது நமக்கு வரக்கூடிய முசீபாத்துகள், ஆஃபாத்துகள், தங்கடங்கள், நோய் நொடிகளுக்கு அது பாதுகாப்பு என்றும் சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கதா, தானம் தர்மங்கள், அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தானம் தர்மம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பலா முசீபாத்துகள், ஆஃபாத்துகளை தடுக்கும் என்று சொன்னார்கள். இந்த தர்மம் அதை தடுத்து விடும், அல்லாஹ் தடுத்து விடுவான். வேறொரு இடத்திலே சொன்னார்கள், அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கதபர் ரப்பி, அது அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கும் என்று சொன்னார். அல்லாஹ் கோபமாக இருக்கக்கூடிய அந்த கோபத்தை இந்த தர்மங்கள், சதகாக்கள் அது அணைத்து விடும் என்று சொன்னார். மட்டுமல்ல, இன்னொரு படி உயர்வாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ தத்ஃபஉ மீத்தத ஸூஇ, கெட்ட மரணங்களிலிருந்து அவரை தடுக்கும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, திடுகுறான மரணங்களை இந்த உலகத்தில் பார்க்கிறோம், அகால மரணங்களை பார்க்கிறோம், அங்கங்கே விமானங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய விபத்துகளை பார்க்கிறோம், ஆங்காங்கே தண்ணீரின் மூலமாக அடித்து செல்லப்படுவதை பார்க்கிறோம், கரித்து நெருப்பால் கரிந்து போய் இறந்து விடுவதை பார்க்கிறோம். இதுபோல் உலகத்தில் பலவிதமான துயரங்களை, பலவிதமான துயரமான சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதுகளுக்கெல்லாம் வழி, இவைகளிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மீத்தத்த சூஇ, கெட்ட மரணங்களை, இதுபோல ஆபத்துகளை, இதுபோல மரணத்தை, மௌத்தை இந்த தான தர்மம் உங்களை தடுக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தான தர்மம் 3 விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும். இந்த தான தர்மம் செய்வது உங்களுக்கு 3 விஷயங்களை கொடுக்கும். ஒன்று, உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். யாரும் அதை விருப்பப்படாதவர்கள் இல்லை. நீண்ட ஆயுள் வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவார்கள்.
இரண்டாவதாக ரிஸ்கில் விஸ்தீர்ணம், உணவில் விஸ்தீர்ணம், தங்குதடை இல்லாத உணவு, வியாபாரத்தில் பரக்கத்து, ரிஸ்கிலே விஸ்தீர்ணம் கிடைக்கும் என்று சொன்னார். மூன்றாவதாக பலா முசீபாத்துகள், நோய் நொடிகளிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து இந்த தானம் தர்மம் அவரை பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். மிக்க பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த பழக்கத்தை நாம் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக நம்ம செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒன்றுக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய இந்த நல்ல மாதத்தில் நிறைய இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பிரபல்யமானது, எல்லோருக்கும் தெரியும். நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ் ஒரு அடியாரை பார்த்து கேட்பான், நான் வந்தேன், உன்னிடத்தில் உணவு கேட்டேன், நீ உணவு கொடுக்கவில்லை. நான் உன்னிடத்தில் வந்தேன், தண்ணீர் கேட்டேன், நீ தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் உன்னிடத்தில் வந்தேன், ஆடை கேட்டேன், நீ எனக்கு உடுத்த ஆடை கொடுக்கவில்லை என்று. அந்த அடியார் கேட்பார், யா அல்லாஹ், நீ எப்போது அங்கே வந்தாய்? நீ எப்போது என்னிடத்தில் வந்து உணவு கேட்டாய்? நீ எப்போது என்னிடத்தில் தண்ணீர் கேட்டாய்? நீ எப்போது என்னிடத்தில் ஆடை கேட்டாய்? நீ வரவில்லை, நீ எப்போது வந்தாய் என்றபோது அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னாருடைய வடிவத்தில் ஏழையாக நான் வந்தேன். அங்கே நீ தான தர்மங்கள் செய்திருந்தால் என்னை அங்கே பார்த்திருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இதுபோல அடியார்களின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் சோதித்து பார்க்கிறான். இவர் தானம் தர்மம் கொடுக்கக்கூடியவரா இல்லையா? இவர் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அந்த ரிஸ்கை, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய வழியிலே இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறாரா இல்லையா என்று அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த நல்ல பண்பை, நல்ல குணத்தையும் இந்த நல்ல மாதத்தில் நினைவில் கொள்ள வேண்டும், நம்முடைய நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய உடலுக்கு பாதுகாப்பு ஏற்படுகிறது, நம்முடைய பொருளுக்கு பாதுகாப்பு ஏற்படுகிறது, நமக்கு ஏற்படக்கூடிய முசீபாத்துகள், ஆஃபாத்துகள், தங்கடங்கள், நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பு ஏற்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட நல்ல மக்களாக, உயர்ந்த மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் கபூல் செய்து தருவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.